ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டேட்டு 23 டிசம்பர் 2024. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரு வருஷம் ஆயிடுச்சு இந்த லைவ் மார்க்கெட்ஸ் வியூஸை ஷேர் பண்ணி, இந்த லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணி, நம்ம ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் சரி, நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி லைவ் மார்க்கெட்டில் சப்போர்ட் கொடுத்து திரும்ப வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதுக்கு உங்களுடைய சப்போர்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து வீடியோ பார்க்குறது வேறு, ஒரு லைவ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஒரு அப்ளை பண்ணி வித் எஜுகேஷனோட மூவ் பண்ணுறது வேறு. ஸோ இது நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற குரூப்லேயும் வந்து இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். அதாவது இது பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, இந்த டிப்ஸ் கால்ஸ்க்காக கிடையாது. ஒன்லி பியூர்லி எஜுகேஷன். ஏன் நம்ம வந்து மேலே போகுது, ஏன் கீழே வருது அப்படின்றத நம்ம ப்ரைம் குரூப், நம்ம வெபினார் குரூப்பு. இந்த குரூப்பில் நீங்கள் ஒரு வேளை நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸும் சரி, எத்தனை நாள் கிளாஸஸ் போகும் அப்படின்னு தெரியும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஏன்னா இது வந்து டிப்ஸ் கால்ஸ் அப்படின்றதுக்காக இதை பார்த்து ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்து பண்ணுற விஷயம் கிடையாது. கற்றுக்கிட்டு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். மேபி இப்போ நான் சொல்கிறது வந்து டக்கு டக்குன்னு அப்படியே மேலே போயிடுச்சுன்னா, ஏன் மேலே போச்சு, எதுக்கு மேலே போச்சுன்னு தெரியணும் இல்லையா, ரீசன். அது வந்து ரொம்ப அது லைவ் மார்க்கெட்டில் பண்ணுறது வந்து அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு போகிற போக்கில் ஏதாச்சும் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க அந்த லைவ் மார்க்கெட்டில். அதே மாதிரி ஏன் ஸ்டாப் லாஸ் இங்கே ஏன் போடணும் அப்படின்றதுக்கும் காரணம் இருக்குது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஏன் அந்த அளவுக்கு அந்த ஸ்டாப் லாஸ் கொடுக்கணும், ஏன் அந்த பக்கம் டார்கெட் போடணும் அப்படின்றத இந்த லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண விருப்பப்படுறேன். சரி, இப்போ வந்து நம்மளுடைய என்ட்ரி பார்த்திங்கன்னா 23,854க்கு நம்மளுடைய என்ட்ரி. ஸோ இதுலேருந்து வந்து நம்ம ப்ரைஸ் அகைன் வந்து இன்னொரு டைம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே மேபி இன்னொரு டைம் மேலே மூவ் ஆகலாம். ஸோ இருந்தாலும் வந்து நம்மளுடைய சப்போர்ட்டாக வந்து இதை கன்சிடர் பண்ணால் மார்க்கெட் வந்து இன்னும் ஸ்டில் சைட்வேஸில் மூவ் ஆகிட்டு இருக்குது. சிம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு. பிரேக் அவுட் நடந்து அதில் ஒரு கரெக்ஷன் வந்து திரும்ப வந்து மேலே மூவ் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம இந்த இதில் கன்ஃபர்மேஷன் இதில் மேலே மூவ் ஆகிடுச்சுன்னா நம்ம அகைன் சப்போர்ட் எடுத்துணும், இன்னொரு மேலே மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இருந்தாலும் நம்ம இந்த வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட், இது வந்து ப்ரீவியஸ் லோ, இதுக்கு கீழே வந்துச்சுன்னா நம்ம வந்து எஸ்எல் அடிக்கும். ஏன்னா அந்த கேப் ரீஃபில் பண்ணுறதுக்காக மார்க்கெட் கீழே வரும். ஸோ அதனால் நம்ம ரிஸ்க் எடுக்கக்கூடாது, நம்ம இங்கேயே எக்ஸிட் ஆகிடுது பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஸ்டாப் லாஸ் போட்டதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா சிம்பிள் அதுதான். சரி, டார்கெட் ஏன் அந்த பக்கம் நம்ம அவ்வளோ தூரம் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்றதுக்கும் கூட நான் அந்த விஷயம் சொல்ல விருப்பப்படுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோடைய லோ ஃப்ரெண்ட்ஸ், அதாவது 19ஆம் தேதி ட்ரேடிங் டேஸோடைய லோ பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ இந்த லோ டச் பண்ணுறது, இது இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக வந்து கன்வெர்ட் ஆகும். ஸோ ப்ரைஸு அந்த லோ டச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் ஒரு டைம் மேலே மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் இந்த 23,880 அப்படின்ற லெவலில் வந்து நம்ம ஒரு டார்கெட்டாக டிசைட் பண்ணி மூவ் பண்ணிகிட்ருக்கோம். ரைட், சரி ஃப்ரெண்ட்ஸ், இது வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது எந்த மாதிரி மூவ் ஆகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம அதுக்குள்ளே அந்த மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தால் மேபி டார்கெட் டச் பண்ணுறதுக்கு 12 மணி 1 மணி கூட ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து அந்த அவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் டார்கெட் அதில் ஸ்டாப் லாஸ் வந்ததுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு நான் வீடியோ வந்து அங்கேருந்து அந்த சீன் கட் பண்ணி, ஏன்னா வந்து இப்போது கண்டினியூவாக போயிட்டு இருந்தால் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த லென்த்தை பார்க்கறதுக்கு போரிங்காக இருக்கும். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணாலும் யூஸ் இல்லை உங்களுக்கு. அதனால் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்கே உங்களுக்கு டார்கெட் வந்ததுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி சார், அதுக்குள்ளே வேறு என்ன விஷயம் ஷேர் பண்ண விருப்பப்பட்டீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், அதாவது இந்த ஃப்ரீ வெபினாரும் கேட்டிருந்தீங்க நிறைய பேர். இந்த சார், இந்த நம்மளுடைய யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நீங்கள் சொல்லியிருந்தீங்க 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் அது எப்போ சார் வரும், எப்படி சார்? ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட நம்ம 63,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். இன்னும் 2,000 சப்ஸ்கிரைப் தான் சார், நம்ம வந்து அதை லைவில் வந்து சப்போர்ட் பண்ண ஈஸியாக இருக்குமே அப்படின்னு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், 65,000 சப்ஸ்கிரைபர் கம்ப்ளீட் ஆனோடனே உங்களுக்கு அந்த ஃப்ரீ வெபினாரை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லோரும் வந்து கலந்துக்குங்க. அந்த டெலிகிராம் சேனல் கூட பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது பாருங்கள். இப்போ ப்ரைம் டெலிகிராம் சேனல் எப்படி இருக்குதோ அதே மாதிரி நம்மளோட ஃப்ரீ டெலிகிராம் சேனல் இருக்கும். கிட்டத்தட்ட 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருக்கும். அதில் வந்து இந்த லெவல்ஸ், இந்த ஸ்டாப் லாஸ், இந்த டார்கெட்லாம் வந்து அதில் மென்ஷன் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்ததுக்கப்புறம் ஸ்டாப் லாஸ் டார்கெட் போட பரவாயில்ல. ஆனால் ஜஸ்ட் வியூஸை மட்டும் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில், அதாவது நம்ம ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ப்ரைஸ் எதை நோக்கி பயணம் பண்ணுது அப்படின்றத நம்ம தெளிவாக இருந்தால் போதும். நமக்கு வந்து அந்த பேனிக் இருக்காது. இப்போ நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் கூட எவ்வளோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, நமக்கு இன்றைக்கான லாஸ் என்ன அப்படின்னு கேல்குலேஷன் பண்ணி நாளைக்கு நீங்கள் ட்ரேடிங் புது செட்டப் வச்சுக்கலாம். ஆனால் வந்து நீங்கள் இந்த ஸ்டாப் லாஸ் வச்சு நான் வந்து வேறு ட்ரேட் எடுக்கணும் அப்படின்றது வந்து வெரி ரிஸ்க். நீங்கள் ஏன்னா இந்த டார்கெட் நீங்கள் பயணிச்சிங்கன்னா இது வந்து ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டாப் லாஸ்க்கும் நீங்கள் ரிவர்ஸ் ட்ரேட் எடுத்தால் கூட உங்களுக்கு அந்த ரிகவர் பண்ண முடியாது இந்த டிசிஷன்ஸை. ஸோ அதனால் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு பெட்டர். லோவர் சைடு வந்து
கட் ஆச்சுன்னா கூட நீங்கள் ட்ரேடிங் எடுக்காமல் இருக்கிறது பெட்டர் ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் ஃபாலிங் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இந்த இடத்துல வந்து செல்லிங்கான வாய்ப்புகளை பற்றி இங்கே வந்து ஷார்ட் பண்ணலாம். ஆனால் வந்து இங்கே பாட்டமில் ஷார்ட் பண்ணிங்கன்னா எதுவும் கிடைக்காது. இடத்துல லோவில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மேபி ஸ்லோவாக ஸ்டடியாக வந்து மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு நீங்கள் ஆப்ஷன்ஸில் பண்ண சொல்ல புட் ஆப்ஷனில் பெருசாக ஒன்றும் டார்கெட்டு அதில் வராது. ஸோ அதனால் வந்து நம்ம லோயர் சைடுக்கான ஒரு ப்ரெடிக்ஷன் இன்றைக்கி நம்ம பண்ணல. ஸோ லெட்ஸ் சி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மார்க்கெட் இன்னும் ஜஸ்ட் ஒரு லோ க்ரியேட் பண்ணியிருக்கு, ஒரு ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு. இதுக்குள்ளே தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டு இருக்குது. ரைட், சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நம்ம டார்கெட் அல்லது ஸ்டாப்லெஸ் எது வந்தாலும் திரும்ப உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:10 ஆகுது. ஸோ இப்போது டார்கெட் வந்து கிட்டத்தட்ட நம்மளுடைய லெவலில் வந்து ரீச் ஆகிற கண்டிஷனில் இருக்குது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம டார்கெட் ரீச் ஆனதுக்கப்புறம் என்ன மாதிரி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நிறைய பேருக்கு கேள்வி. இந்த டார்கெட் ரீச் ஆனோன்னு சிஸ்டமை க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே கிளம்பிடுங்க. இன்னமும் வந்து அங்கேருந்து ஒரு சேல் எடுக்கலாம், இங்கேருந்து பை எடுக்கலாம், இன்னொரு ட்ரேடிங்கு கீழே எடுக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ஓவர் ட்ரேடிங்கில் முடியும். ஸோ எமோஷ்னலாக உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ இந்த பர்ஃபெக்ட் ஆர்டரை உங்களால் வந்து ஆர்டரை ஒரு ஃபீல் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா லைஃப்பில் நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் நீங்கள் அந்த ஆர்டரும் பண்ணணும், இந்த ஆர்டரும் பண்ணணும்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகட்டும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இதை நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, இந்த டார்கெட் என்ன ரீச் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த லெவல் அங்கேருந்து ரிவர்ஸ் ட்ரேட் எடுக்கலாம், இல்லை இங்கேருந்து திரும்ப பை எடுக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஆனால் அந்த ரிஸ்க்கை வந்து கால்குலேஷன் பண்ணணும். நான் சொன்னேன் இல்லை, இப்போ இந்த ரிஸ்க் வந்து நமக்கு ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு. இந்த ரிஸ்க்கு இவ்வளோ தான் நமக்கு வந்து எவ்வளோ நீங்கள் மார்க்கெட் வாலட்டிலிட்டி ஆனாலும் இந்த ரிஸ்க்கு தான் கால்குலேஷன் ஆகிடுச்சு. நமக்கு சாதகமாக போச்சுன்னா இவ்வளோ ப்ராஃபிட் வருது. ஓகே, ஸோ இந்த ரிஸ்க் ரிவார்டை கால்குலேஷன் பண்ணி ட்ரேட் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்மளோட டார்கெட் ரீச் ஆகிற கண்டிஷனில் இருக்குதா, இல்லை அங்கேருந்து ப்ரைஸ் வந்து நம்மளுடைய எஸ்எல்ஐ அடிக்குதா, ரெண்டுத்துக்கு தயாராக இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரைஸ் இங்கே கடக்க நம்மளுடைய லாஸை வந்து ட்ரிகர் பண்ணிட்டா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மைண்ட் செட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்க சொல்ல உங்களால் வந்து ட்ரேடிங்கை வந்து என்ன சொல்ல ஹோல்ட் பண்ணவே முடியாது, பயத்திலே இருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா இந்த ரிஸ்க்கை நீங்கள் கால்குலேஷன் பண்ணி இந்த ரிஸ்க்கு ஏற்ற ப்ராஃபிட் தான் வந்து நீங்கள் இந்த ரிவார்டு வச்சுக்கிறீங்க. அப்போ நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள் போய்ட்டு ரிவர்ஸ் வந்தால் கூட உங்களுக்கு எஸ்எல் கொடுத்துட்டு வெளியே வரணுமே தவிர, இல்லை இந்த ப்ராஃபிட் போதும் அப்படின்னா வேலைக்கு ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் அது. ஓகே, லெட்ஸ் சி பார்க்கலாம் டார்கெட்டு வருதா இல்லையான்னு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா 11:35 ஆகுது. ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிடலாம், நம்மளுடைய ப்ரைம் குரூப்பில். ஓகே, சென்ட் பண்ணியாச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் நம்மளோட டார்கெட் வந்து கிட்டத்தட்ட 136 பாயிண்ட் வந்து டார்கெட் வச்சுருந்தோம். 56 பாயிண்ட் வந்து ஸ்டாப் லாஸ். கிட்டத்தட்ட ஆர்ஆர் ரேஷியோ பார்த்திங்கன்னா 2 மடங்கு மேலே 1:2.5. ஸோ நல்ல ரிஸ்க் ரேஷியோ தான். இப்போ இந்த இடத்துல நம்ம புக் பண்ணால் கூட 1:2 கிட்ட நம்மளுடைய டார்கெட்டை வந்து ரீச் ஆகிருக்கு. ஸோ நம்ம வந்து ஸ்டாப் லாஸை வேணுமா தான் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ரேஷியோ வந்து 1:5 இருக்குதுங்கிறது. லெட்ஸ் சி ஃப்ரெண்ட்ஸ். நம்ம 23,880 கூட நம்ம டார்கெட்டை புக் பண்ணிடலாம். ஏன்னா ரேஷன்ஸோட ரிஸ்க் எடுக்க அதிகமாக வேணாம், கிட்ட வந்து அந்த லைனில் டச் ஆகிடுச்சுன்னா கூட நம்ம டார்கெட்டை புக் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனவுடனே ஒரு ஃப்ரீ வெபினார் வந்து நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல்லே வரும். ஸோ ஃப்ரீ டெலிகிராம் சேனல் தெரிஞ்சிக்காதவங்க நம்மளுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஏன்னா டூப்ளிகேட் சேனல் அதுலேயும் நிறைய வந்துட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 10,260 இருக்குது. மேபி ஒரு 50 சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் டிப்ஸ் கால்ஸ்க்காக வெயிட் பண்ணி அப்புறம் எக்ஸிட் ஆகிடுவாங்க, இல்லை எஜுகேஷனுக்காக ஹோல்ட் பண்ணுவாங்க. ஸோ 10,000 சப்ஸ்கிரைப் மேலே இருக்கும். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அட்லீஸ்ட் 780 பேர், 700 800 90 900 அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் பார்க்குறவங்களும் அந்த நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட வந்து இங்கே டூப்ளிகேட் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா 50-60 பேர் தான் வந்து அதில் வியூஸ் இருக்கும். சேம் என் ஃபோட்டோவை போட்டிருப்பாங்க, என்னுடைய லோகோவை யூஸ் பண்ணியிருப்பாங்க. டூப்ளிகேட் இருக்கும், Preis-Aktion தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அது டூப்ளிகேட் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ரைஸு அந்த ரெசிஷன்ஸ்க்கான ஒரு அறிகுறி தெரியுது. ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல எக்ஸிட் ஆனால் பெட்டராக இருக்கும். அதே நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து சென்ட் பண்ணி அனுப்பிச்சிடலாருங்க. புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோஸ் த சிஸ்டம் அப்படின்னு அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது அவங்களுக்கு பண்ண அவங்களுக்கு அனுபவம் ஆகிடும். நம்மளுடைய ப்ரைம் குரூப்பில் அனுப்பிச்சிடலாம் அதை. ஓகே, புக் யுவர் ப்ராஃபிட் க்ளோஸ் த சிஸ்டம். ஏன்னா ரொம்ப நேரம் ப்ரைஸ் எங்கேயோ ரெசிஷன்ஸ் ஏரியா ஸ்ட்ரகிள் ஆகி நிற்குது. ஒன்று ரெசிஷன்ஸ் பிரேக் அவுட் ஆகிட்டா நல்லா மூவ் ஆகிடும். புக் யுவர் ப்ராஃபிட்
க்ளோஸ் த சிஸ்டம். ஓகே, நம்ம குரூப்பில் அமிச்சாச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, நல்ல வேலை. ஆனால் அவங்களுக்கு போய் சேர்த்துக்குள்ளே மேபி இந்த லெவல் தாண்டிக்கிற க்ளோஸாக கொடுத்துச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்த மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட்ஸ், லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிக்கும். இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக, இது டிப்ஸ் கால்ஸ்க்காக ஒரு சேனல் கிடையாது. அது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க. நிறைய பேர் வந்து என்னென்னா அந்த டிப்ஸ் கால்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றதுக்காக வந்துடுறாங்க. ஸோ அந்த மாதிரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இது ஒன்லி ஃபார் எஜுகேஷன் சேனல்ஸ். உங்களுக்கு கிளாஸஸ் என்ன, ப்ரைஸ் ஆக்ஷன் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பருக்கு பாருங்கள். அந்த வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக கேட்டு உங்களுடைய கிளாஸஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.